கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இன்றைய பொதுவாழ்வு வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளிலே சாட்சியாய் இருப்பதை குறித்து கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். பிரியமானவர்களே, சாட்சி சொல்வது என்பது வேற, சாட்சியாய் இருப்பது என்பது வேற. சாட்சி சொல்வது என்பது கர்த்தர் எனக்கு ஒரு வேலை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு ஒரு வீடு வாங்கும்படி உதவி செய்தார், கர்த்தர் எனக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். இப்படி கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்வது, சபைக்கு முன்பாக சங்கத்துக்கு முன்பாக சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது என்பது சாட்சி சொல்வது. ஆனால் சாட்சியாய் இருப்பது என்பது வேறு. சாட்சியாய் இருப்பது என்பது என்ன? வேதம் சொல்கிறது, இயேசு இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதற்கு நானும் ஒரு சாட்சியாயிருக்கிறேன் என்று உலகத்துக்கு பறைசாற்றுவது. கவனிங்கள், சாட்சியா எங்கெல்லாம் சாட்சியா இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. முதலாவதாக எருசலேமிலே, நம்முடைய வீட்டிலே; இரண்டாவது யூதேயாவிலே, நம்முடைய தெருவிலே; மூன்றாவது சமாரியாவிலே, நம்முடைய ஊரிலே; நான்காவதாக பூமியின் கடைசி பரியந்தமும், உலகம் முழுவதும் நாம் எங்கிருந்தாலும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெற்றவர்கள் மட்டும்தான் சாட்சியாக இருக்கவும் முடியும் என்று வேதம் அறிவுறுத்துகிறது. கவனிங்கள், ஒரு மனிதன் குடிகாரனாக இருக்கிறான். அவன் சினிமாவிலே மிகுந்த பைத்தியமாக இருக்கிறான், சீரியல் பார்க்கிறான், குடிப்பழக்கம் நிறைந்தவனாக இருக்கிறான், அதன் சீட்டு விளையாடுகிறான், அது மாத்திரமல்ல குதிரை ரேஸுக்கு போகிறான். இப்படி பல தீய பழக்க வழக்கங்களை உடையவனாக ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு காலகட்டம் வரும் பொழுது ஆண்டவராகி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறான். அதன் பிற்பாடு அவன் ஆலயத்துக்கு போகிறான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறான். கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு கேட்டு படிப்படியாக ஒவ்வொரு பழக்கமாக மாறுகிறது. குடிப்பழக்கம் இல்லை, சினிமா இல்லை, சீரியல் இல்லை, சீட்டு விளையாட்டு இல்லை, கெட்ட வார்த்தை போடுவது பேசுவது இல்லை, குடும்பத்தில் அடிதடி சண்டை இல்லை. இப்படி அவன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே வருகிறது. அதன் பிற்பாடு அவனுக்கு ஒரு ஆசை வருகிறது. நான் பைபிள் காலேஜ் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். பைபிள் காலேஜ் போகிறான். பைபிள் காலேஜ் படித்து முடித்து கிராஜுவேஷன் பட்டமளிப்பு விழா பட்டம் வாங்குகிறான். கடைசியாக சபை நடத்த வேண்டும் என்று கர்த்தருடைய தரிசனத்தை பெற்று சபையை தொடங்குகிறான். சபை வளருகிறது. ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அவன் தலைவனாக மாறுகிறான். அருமையானவர்களே, எப்படி இருந்த மனிதன் எப்படி மாறிவிட்டான்? கவனிங்கள், இந்த மாற்றம் தான் இயேசு இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி. மரித்த மனிதன் ஒரு மனிதனுக்கு போதிப்பதில்லை, அறிவுரை சொல்லுவதில்லை, அவனுடைய வாழ்க்கை மாறுவதற்கு எந்த விதமான சகாயம் செய்வதில்லை. ஆனால் இயேசு உயிரோடு இருந்து நமக்கு போதித்தார், அறிவுரை சொன்னார், நமக்கு புத்திமதி சொன்னார், நல்ல காரியங்களை சொல்லித்தந்து இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை வேறு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை நிலை வேறு. இப்பொழுதுக்கும் முன்பிருந்ததற்கும் ஏராளமான மாற்றங்கள். இந்த மாற்றம் தான் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி. சபையில எல்லாரும் மாற வேண்டும், எல்லாருடைய வாழ்க்கை மாற வேண்டும், எல்லாருடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும், எல்லாருடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும். இப்படி மாறி கடவுளுக்கு மகிமையாய் விளங்கும் போது நாம் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாய் இருக்கிறோம். பூமியிலே அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.